முட்டிக்கு முட்டி பேத்து போடுவேன். என்ன ஒரு ஃப்ராடுத்தனம், என்ன ஒரு பொய், என்ன புரட்டல், என்ன உருட்டல். நீலாம் பொம்பளையாம்மா? ஏம்மா நீலாம் பொம்பளையா? நீலாம் வந்துக்கிட்டு ஒரு மகள பெத்து வாழ்க்கைய வந்துன்னு இவ்வளவு தூரம் அடுத்தவன் குடும்பத்த கெடுக்கிறதே இப்படி இருந்திருக்கிற. இவ்வளவு ஆயிப்போச்சு. உன் மகள வாழ வைக்கணும், வாழ வைக்கணுங்கிற எப்படி வாழ வைப்ப நீயி? அவங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா குழி போடுற. ஏன்டி ரூ. 1,00,00,000 இப்ப நஷ்டம் வர மாரிலாம் அவங்களுக்கு கதைய போடுற நீயி. அதனால வந்துட்டு உன்னைய போட்டு தள்ளுறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ண தொலைகிறது மேடம்? பாவம் மேடம், மயிலக்கா அவங்க அம்மா சொல்லி தான் கேட்டு இது பண்ணிவிட்டாங்க. அவங்கள விட்டுட்டிங்கனாக்கா, அவங்களையும் பெரியவங்களையும் போட்டிங்கனாக்கா மயிலக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரவணன், எப்பா மீனா கொஞ்சம் கம்முன்னு வரமாட்டியாப்பா? ஏப்பா என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்னப்பா பேசிகிட்டு இருக்கிற நீ? மயிலுக்கெல்லாம் பாவம் பார்க்கலாமாப்பா? ஏப்பா அவன் என்னப்பா பாவம், அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தியாப்பா? நான் என்ன பொய் சொன்னேன்? நான் 80 பவுன் தான் உனது, நீ எவ்வளோ உருக்கமாக சொன்னா பார்த்தியா எப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு அடித்து தள்ளுற மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான். சரி, என்ன நடந்தது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, என் நகை பூரா 80 பவுன் நான் போட்டேன், 80 பவுனை வந்து மாற்றிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க மாற்றிவிட்டாங்களா? என்னங்க ஷாக் ஆகிட்டு? ஏங்க இன்னும் மறந்து போச்சா உங்களுக்கு? என்ன இப்படி தூக்கி பழிய போகிறீங்கன்னா? ஏமா நீ என்ன வந்து பேசுகிற? நீ பேசாமல் கம்முன்ருமா. இப்போ மீனா வாய் அடைப்பாங்க அவங்க. நீ பேசாமல் இரு, பெரியவங்க இருக்காங்களா அவங்க பேசிட்டு என்னத்த பெரியவங்க பேசுவாங்க? ஏங்க நீங்கள் 80 பவுனாக போட்டிங்க, இன்றைக்கி போட்டதுங்க ஏன் இந்த பிள்ளை என்னமோ பொய் சொல்லிட்டு இருக்குது மேடம் அப்படின்னு. என்னத்தை பொய் சொல்கிறாங்க அவங்க? ஏங்க தாலி மதிச்சு கொடுத்தோம்ல, தாலி மாற்றி போட்டோம்ல, மாற்றி போட்டு காட்டினது வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு இப்போ மேலே பேசிட்டு ஞாபகம் இல்லையா அப்படின்னா? என்னத்தை பேசணும்? நாங்கள் ஒன்றும் பேசலையா? நாங்கள் பேசலையா? என்னங்க கண்டத்துக்கு போய் சொல்கிறீங்க நீங்கள்? மேடம் எனக்கும் தெரியும் மேடம், ராஜி 2 பேரும் மேலே போன மேடம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அங்கே போனால் அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மேடம், எனக்கு தெரியும் மேடம். அப்போ போய் உடனே போட்டதுக்கு உடனே வந்துட்டு ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை அப்படின்னாங்க. ஏண்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியும். அதனால தான் வந்துட்டு சரி சொல்ல வேணான்னு பார்த்தோம். அவள் வாழ்க்கை வீணா போயிடும். என்ன வாழ்க்கை வீணா போயிடும்? இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல உங்களுக்கு அப்படின்னு. உடனே வந்துட்டு சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு, மேடம் இதெல்லாம் பொய் சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, ராஜிக்கும் தெரியும் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும். என்கிட்ட ராஜி வந்து அப்பயே சொல்லிட்டான் என்கிட்ட அப்படின்னு. டேய் உனக்கும் தெரியுமாடா? என்னடா விளாண்டுட்டு இருக்கீங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு 3 பேர் குடும்பத்திலிருந்து சொல்லாமல் வந்திருக்காங்களே அப்படின்னு. அது இவ்வளவு பிரச்சனை வந்து ஒரு பாருனாச்சும் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு அந்த கோமதி சொல்கிறதுல வந்துட்டு மாற்றமே இல்லை. இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது இவ்வளோ வில்லத்தனம் பண்ணுறாங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இது என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்கன்னு யோசிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படி திரிகினீங்களே பக்கிய மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. உடனே வந்துட்டு சரி நம்ம இதை என்ன யார் சரி யார் தப்புன்னு பார்க்கலாம். உங்கள் மகளை வர சொல்லுங்கள். ஏமாக எதுக்கு மேடம்? அவளே ஏற்கனவே உடம்பு சரியில்லைனாக்கா ஏங்க சம்மந்தப்பட்டவங்களாம் பண்ண முடியுமா? கூட்டுவாங்க நீங்கள் அப்படின்னு. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு போலீஸோட டெக்னிக்கே இல்லைன்னு பாருங்களேன். இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்களே போய் நீங்கள் மகளை கூட்டுவான்னு சொன்னாக்கா அவங்க பொய் சொன்னதை சரி பண்ணி கூட்ட மாட்டாங்கன்னு தெரிய வேண்டாம். என்ன பண்ணியிருக்கணும் நம்மளே என்ன பண்ணுவோம்? நம்ம சும்மா ஒரு ஸ்கூலில் காலேஜில் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்தாவே நீங்கள் உள்ளே உட்காரு, நீ இவனை மீட் பண்ண விடாத, இவனை இங்கே உட்கார வை, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி தான் பேசுவோம் தெரியுமா? அப்படி தானே பேசுவோம். யாராக இருந்தாலும் அப்படி தானே பேசுவோம். நம்ம எத்தனை காலத்துக்கு முன்னாடி இந்த கதைகள்லாம் நீதி கதைகளில் படிச்சிருக்கிறோம். நீ அந்த பக்கம் ஓரமாக நின்றுப்பா, நீ வந்து சொல்லு எந்த மரத்துக்கு அடியில் வெட்டினாங்க அப்படின்னு கேட்குற கதைகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த கதைகள்லாம் இருந்தும் போலீஸ்காரவங்க ஏமா போய் இந்த எத்தனை போலீஸ் 2 ஜீப்பு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, போய் ஏமா கூட்டு வந்துருக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு எப்போ போய் சொல்லி கூட்டுவாயா அப்படின்னு இந்த அம்மா வந்து அனுப்பி கொடுத்து அவரும் போய் கூட்டு வராரு. கூட்டு தான் இவன் போய் ராஜியை போய் கூட்டு வரான். ராஜி வந்து பார்க்குறாங்க இந்த மயிலை பார்த்தோன்னா மயில் உடனே அப்படின்னு ஒரு பிள்ளையோட என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு காந்தம் தகுத்து இரும்பை இழுத்த மாதிரி தான் அப்படி ஜல்லுன்னு பார்க்க அந்த பிள்ளை பார்க்குறதே ஆன்னு பார்த்துச்சு. அது கண்டுக்காமல் போகுது. அவங்க போய் உள்ளார போகிறாங்க. உள்ளார போனோன்னே வந்துட்டு ராஜின்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி பேசியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடியாது, இல்லவே இல்லை, பொய் தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாம் சரித்தாம்மா, ப்ரூஃப் வேணுமாம்மா அப்படின்னா ஆஹா அப்படின்னு. ராஜி அன்றைக்கி நம்ம மேலே வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம் நம்ம வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் அவங்க பேசுனதெல்லாம் விழுந்துருக்கும்ல, வீடியோ இருக்கும்ல அப்படின்னு உடனே வந்துக்கிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன வீடியோங்கிறாங்க? என்னங்க வீடியோ தான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்துக்குங்க மயிலக்கா, என் ஜென்மத்துக்கு நீங்கள் சரவண மாமா நினச்சி வர முடியாதுங்களோ. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் 80 பவுன் நகை எங்கள்கிட்ட இந்த ஆட்டை போடலான்னு பார்க்குறீங்க. இவ்வளோ வசதியாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னாக்கா. ஆமாம் நான் நகை தான் போட்டிருந்தேன், 80 பவுன் நகை தான் போட்டு வந்தேன். இங்கே தான் அந்த பிள்ளை இது என்னன்னாக்கா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தோட அந்த பிள்ளை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை போடுது. நான்லாம் பண்ணதில்லை, நான்லாம் மொத்தமாக கொண்டாந்து கொடுத்துட்டேன். நாங்கள் ஒரு 40 பவுனு எல்லாம் பவுனு தான் அப்படி இப்படின்னு கதை விடுது அந்த பிள்ளை. நீங்கள் அக்கா நீங்கள் சொல்லலை நீ அதெல்லாம் இல்லை, நாங்கள் இப்போ நம்ம எப்படி பேசணும், அப்போ அப்படி பேசவே இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிடுது அந்த பிள்ளை. உடனே கடுப்பாகி இந்த வீடியோவில் இருக்குது, இப்போ வீடியோவில் இருக்கிறத காமிச்சா எல்லோரும் உள்ளே பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்த சரவண மாமாவை யோசிச்சு பாருங்கள். சரவண மாமா அவ்வளோ மோசமானவாரா? நீங்கள் இவ்வளோ உதரம் பண்ணிட்டீங்கல்ல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? திரும்ப வாழ்ந்தெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி அவர் கூட வாழ்வார் அப்படின்னு உடனே இந்த பிள்ளை கதி கலங்குது. என்ன ட்விஸ்ட் ஆக போகுது அப்படின்னாக்கா, இந்த பிள்ளை கடைசியாக வந்து வேறு வழியே இல்லாமல் ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இல்லை
மாமா மன்னிச்சுக்கங்க மாமா, அத்தை மன்னிச்சுக்கங்க. எங்க அம்மா சொன்னுச்சு தான் சொன்னேன். மேடம் அது எல்லாமே நான் போட்டு போனதுல வந்து 8 பவுனு தான் அவங்க சொல்றதா சரி 72 பவுன் வந்து கவரிங் தான் அப்படின்ன உடனே, என்ன சொல்ற? எப்படிம்மா உங்களலாம் இப்படி முடிச்சது குடும்பமே? யோவ்! நீலாம் மனுஷனாயா? ஆம்பளையா நீ? ஏன்யா இப்படி பொய் சொல்லி திர்ற? ஒரு 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 தைரியமா வந்துட்டு குடும்பத்தில ஒரு தப்பு வந்துட்டு ஒத்துக்கிறதுக்கு கூட மனசு இல்ல நீ இல்லடா என் மனுஷன் நீ. இந்த பொம்பள பாரு விஷத்த அடிச்சுட்டு உட்காந்துருக்குது. எல்லாத்தையும் புடிச்சு உள்ளார ஏம்மா 407, 507 புடிச்சு உள்ளார தூக்கி போடுங்க 2 பேத்தையும் 3யும் தூக்கி உள்ளார போடுங்க. அப்படின்னாக்கா கடைசியா மேடம் மேடம் அவங்க வயசானவங்க மேடம் 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 என்பது. உடனே வந்துட்டு ஏங்க என்ன பண்ணலாம்? உடனே அவங்க நகைய அவங்கள்ட்ட குடுத்துருங்க மேடம். அவங்க ஜெயிலுக்கு போறதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. மரியாதையா வந்து இது விவாகரத்த குடுத்துட்டு போ சொல்லுங்க இன்னைக்கு அவ்வளோதான். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. மாமா நான் உங்களோட வாழ்றதுக்காக தான் மாமா, உங்கள வாழ வைக்கிறேன்னு தான் எங்க அம்மா பொய் சொல்லுச்சு. அதான் சொன்னேனாக்கா, ஆமாம்மா உங்க அம்மா சொல்றதே கேட்டுக்கிட்டு அப்படியே வீட்ல இரு. நீ ஒண்ணும் இந்த பக்கம் அந்த பக்கம் வர வேண்டாம். மரியாதையா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லப் போறான். போலீஸ்காரன் வந்துட்டு, இனிமே இந்த பக்கம் வந்தீங்க கொண்டே விடுவேன் அப்படின்னு அந்த வெட்ல போறாங்க. இந்த பிள்ளை வந்துக்கிட்டு நான் போய் செத்து போறேன் அப்படின்னு சொல்லப் போகுது. என்ன நடக்கப் போகுது? ஏது நடக்கப் போகுது? இதை எப்படி சரிக்கட்ட போறாங்க பாக்கியம். பாக்கியம் இதை சரிக்கட்ட முடியும்னு இந்த கதையை தொடங்கியிருந்தாங்கனாக்கா பரவாயில்ல. இதை சரிக்கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சே தொடங்குற மாதிரி தான் அந்த பிள்ளைய தெரியுது பார்த்தாங்க. அதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷன் வந்து செஞ்ச தப்பை தப்பு செய்யக்கூடாது. தப்பு செஞ்சால் தப்பாக சொல்லும்போது உணர்ந்துக்கணும். உணர்ந்துக்கிறதுக்கு இல்லைனாக்கும் இப்படி தான் போயிட்டே இருக்கும். இதை விட கொடுமை மயில் வந்துட்டு ஒரு பெரிய உதாரணமாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய வீட்டில் இது நடக்குது. அம்மாக்கள் வந்துக்கிட்டு பொண்ணுங்களை வாழ்க்கையை கெடுக்கிறது தான், பையங்க வாழ்க்கையை அம்மா கெடுக்கிறது தான்.